Hi, welcome to GetEasyWay. இந்த வீடியோல நம்ம SQL சர்வர்ல SQL joins எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். நம்மளோட previous வீடியோல நம்ம string function SQL எப்படி யூஸ் பண்ணணும்ங்கறத பார்த்திருந்தோம். அத நான் I பட்டன்ல கொடுக்கிறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து SQL joinsனா என்ன, அதோட டைப்ஸ் என்னென்ன இருக்கு, அதை எந்த மாதிரி எப்படி யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி syntax அதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். அண்ட் சில ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம அதை பார்க்கும்போது கிளாரிட்டியா புரியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அந்த பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளோட அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டா ரீச் ஆகும். அண்ட் ஜாயின்ஸ்ல வந்து ஜாயின்ஸ் அப்படின்னா என்னன்னா ரெண்டோ இல்ல அதுக்கும் மேற்பட்ட ரோஸ் ஆஃப் டேபிள்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ஜாயின் பண்ணி நம்ம வந்து எடுக்கிறது தான் வந்து ஜாயின்ஸ். ஓகேங்களா? நிறைய டைப்ஸ் ஆஃப் ஜாயின் இருக்கு. இன்னர் ஜாயின் அப்படின்னா ஒரே ஒரு ரோஸ் மட்டும் இது பண்ணி, அதாவது மேட்சிங் ரோஸை மட்டும் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? ரெண்டு டேபிள்ல இருந்து மேட்சிங் ரோஸ் மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். அடுத்து லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின், ஃபுல் ஜாயின், கிராஸ் ஜாயின், செல்ஃப் ஜாயின் இருக்கு. இப்போ இந்த வீடியோல நம்ம இன்னர் ஜாயின் அண்ட் லெஃப்ட் ஜாயின் பத்தி பார்க்கலாம் சில எக்ஸாம்பிள்ஸோட. ஓகேங்களா? இன்னர் ஜாயின் அப்படின்னா இதுதான் அதோட சின்டாக்ஸ். இப்படி தான் கொடுப்போம். அதாவது செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் நம்மளோட டேபிள் 1 இன்னர் ஜாயின் டேபிள் 2. அதாவது இப்ப நம்ம இன்னர் ஜாயின் சொல்லிட்டு சொல்றோம்ல, அப்ப டேபிள் 1க்கும் டேபிள் 2க்கும் இருக்கிற காமனானதை மட்டும் எடுத்துட்டு வரும். அதை வந்து நம்ம எப்படி கொடுப்போம்னா ஆன் டேபிள் 1 ஐடி ஈக்குவல் டு டேபிள் 2 ஐடி. இது ரெண்டுக்கும் இருக்கிற காமனான அந்த ஒரு இதை மட்டும் நமக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கும். ஓகேங்களா? இது எக்ஸாம்பிள் பார்க்கும்போது கிளாரிட்டியா புரியும். இப்ப வந்து நம்ம வந்து ஸ்டூடெண்ட்னு ஒரு டேபிள் வச்சிருக்கோம், ஸ்டூடெண்ட் அட்ரஸ்னு ஒரு டேபிள் வச்சிருக்கோம். ஓகேங்களா? இங்க வந்து நான் என்ன கேட்கிறேன், இந்த இடத்துல வந்து நான் வந்து என்னன்னு சொல்றேன்னா ஸ்டூடெண்ட் அட்ரஸை வந்து எஸ்ஏன்னு மென்ஷன் பண்றேன். அண்ட் வந்து இதை நம்ம எப்படி ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம எஸ்ன்னு மென்ஷன் பண்றேன். ஓகேங்களா? இப்ப இதுக்கு வந்து நான் என்ன சொல்றேன், எஸ்ஸோட ஸ்டூடெண்ட் ஐடி, அதாவது இந்த ஸ்டூடெண்டோட ஸ்டூடெண்ட் ஐடியும் ஸ்டூடெண்ட் அட்ரஸோட ஸ்டூடெண்ட் ஐடி இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும்ல, அது மட்டும் எனக்கு வேணும்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? அப்ப நம்ம இங்க இன்னர் ஜாயின் அப்படிங்கிற அந்த நேம் நம்ம வந்து அந்த இதை நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஓகே, இப்ப இதை ரன் பண்ணி காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்து இதுல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது என்ன வருதுன்னா ஸ்டூடெண்டோடது வருது. சரிங்களா? அடுத்தது வந்து ஸ்டூடெண்ட் அட்ரஸோட டேபிள்ல இருந்து வருது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்றேன், இங்க பாருங்க 1 3 8 10 and 4 இந்த ஸ்டூடெண்ட் ஐடி. இங்க இருக்கிறதுல 1 3 8 அந்த இந்த 8 and 4 இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்துக்கும். இங்க 4 இல்ல. ஓகேங்களா? சோ அதே மாதிரி இங்க அப்போ 1 3 8 10 மட்டும் நமக்கு இங்க மூணாவதா நம்ம கேட்கறதுல நமக்கு வந்து காட்டுது. ஓகேங்களா? அப்ப வந்து இங்க வந்து அதாவது இதுலயும் இருக்கணும், இதுலயும் இருக்கணும். ஓகேங்களா? இப்ப இதுல வந்து 1 3 8 10 இருக்கா, இதுலயும் 1 3 8 10, இதுல 4 இருக்கு, பட் இதுல இல்லங்கறனால அந்த 4 நமக்கு வந்து ஒமிட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? 4 ரெக்கார்ட்ஸ் மட்டும் நமக்கு காட்டுது. இந்த மாதிரி நம்ம எடுக்க முடியும் இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணி. அடுத்தது வந்து இப்போ வந்து இந்த இன்னர் ஜாயின்லயே வந்து நான் வந்து திருப்பி இங்க பாருங்க, இங்க என்ன கொடுக்குறேன்னா ஸ்டூடெண்ட் ஐடி. இப்போ வந்து இன்னர் ஜாயினுங்கிறதுக்கு பதிலா நம்ம வெறும் ஜாயின் கொடுத்தாலும் அது இன்னர் ஜாயின் தான் எடுத்துக்கும். ஜாயின்ல நிறைய டைப்ஸ் இருந்தாலும் நம்ம வெறும் ஜாயின் கொடுத்தோம்னா அது டிஃபால்ட்டா இன்னர் ஜாயின் தான் எடுத்துக்கும். இப்போ நான் இதை ரன் பண்ணாலும் எனக்கு இதுக்கு வந்து அதே ரெக்கார்ட்ஸ் தான் எனக்கு வரும். ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம இன்னர் ஜாயினும் கொடுக்கலாம், ஜாயினும் கொடுக்கலாம், ரெண்டுமே ஒண்ணுதான். அடுத்தது வந்து நான் வந்து இங்க பாருங்க, இந்த இடத்துல நான் வந்து என்ன சொல்றேன், இங்க காலம் நேம்லாம் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம்ல, அது மாதிரி பண்ணாம நான் ஸ்டார்னு கொடுத்துட்டேன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா மொத்தமா இருக்கிற எல்லா காலம்ஸும் எனக்கு வந்துடும். ஓகேங்களா? அதாவது இதுக்கும் ஓகே ஆகிற எல்லா காலம்ஸையும் எடுத்துட்டு வந்துடும். இப்ப இதுல வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து எனக்கு வந்து நேம், போன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் இருக்கா, அது வந்துடும். அடுத்தது செகண்ட்ல இருக்கிற அட்ரஸ் ஐடி, ஸ்ட்ரீட், சிட்டி, ஸ்டேட் எல்லாமே எனக்கு வந்துடும். இந்த ரெண்டாவதுல இருக்கிறதும் எல்லாமே. அது எதுனா ரெண்டுக்கும் ஈக்குவலா இருக்கிற ஸ்டூடெண்ட் ஐடி உள்ளது மட்டும். ஓகேங்களா? அப்ப நமக்கு 4 ரெக்கார்ட்லயும் எல்லா காலம்ஸையும் எடுத்துட்டு வந்துடும். அதுதான் நம்ம வந்து ஸ்டார் கொடுக்கும்போது நடக்கிறது. ஓகேங்களா? இப்ப நான் இங்க வந்து அதே மாதிரி நான் இங்க என்ன சொல்றேன், எஸ் டாட் ஸ்டார்னு சொல்றேன். ஓகேங்களா? இப்ப இது மாதிரி கொடுத்தா நமக்கு என்ன வரும்னு பாருங்க. இப்ப இங்க பாருங்க, நான் வந்து எஸ் டாட்னு சொல்லிட்டேன். அப்ப எஸ்ன்னு நம்ம எதை மென்ஷன் பண்ணிருந்தோம், ஸ்டூடெண்ட்டை மென்ஷன் பண்ணிருந்தோம். ஓகேங்களா? அப்ப ஸ்டூடெண்ட்ல இருக்கிற எல்லாத்த மட்டும் எடுத்துட்டு வரும், ஸ்டூடெண்ட் அட்ரஸ்ல இருக்கிறத எடுத்துட்டு வராது. ஓகேங்களா? அதாவது அது ரெண்டுக்கும் ஓகே ஆகிற இந்த ரெண்டு ஐடிக்கும் ஈக்குவலா இருக்கிற ஸ்டூடெண்ட்ல இருக்கிற ரெக்கார்ட்ஸை மட்டும் எடுத்துட்டு வரும். மிச்சம் இருக்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஒமிட் பண்ணிடுச்சு பாருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்டூடெண்ட் எஸ்ஏ டாட் ஸ்டார் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் அட்ரஸ்ல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு வரும். ஓகேங்களா? இப்ப இதுக்குமான வித்தியாசத்தை பாருங்க.
இதுல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு வருது. ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து இப்ப இங்க பாத்தீங்கன்னா நேம் ஃபோன் நம்பர்லாம் வந்து நமக்கு ஸ்டூடெண்ட்ல இருந்தது. அட்ரஸ் இது ஸ்ட்ரீட் சிட்டிலாம் நம்ம வந்து ஸ்டூடெண்ட் அட்ரஸ்ல இருந்துச்சு. ஓகேங்களா, இப்ப அதை மட்டும் நமக்கு எடுத்துட்டு வந்திருக்கு பாருங்க. அதுதான் இந்த ரெண்டாவது இதை நம்ம ரன் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது. ஓகேங்களா, அண்ட் இதுல வந்து இப்ப அடுத்து வந்து நம்ம லெஃப்ட் ஜாயின் பார்க்கலாம். லெஃப்ட் ஜாயின் அப்படின்னா லெஃப்ட்டை மட்டும் எடுத்துக்கும். ஓகேங்களா, நம்ம வந்து நம்ம அந்த இதுல கொடுக்கும்போது டேபிள் லெஃப்ட் ஜாயின்ங்கிற அந்த இதை யூஸ் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அந்த டேபிளுக்கு மட்டும் உள்ளதை மட்டும் எடுத்துட்டு வரும். ரைட்ல உள்ள எல்லாத்துக்கும் நமக்கு நல்லுன்னு அப்ளை பண்ணிடும். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது கிளாரிட்டியா புரியும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து இங்க பாருங்க செலக்ட் எஸ் டாட் ஸ்டூடெண்ட் ஐடி எஸ்ஏ டாட் ஸ்டூடெண்ட் ஐடி. இப்போ இது ஸ்டூடெண்டோட ஸ்டூடெண்ட் ஐடியும் ஸ்டூடெண்ட் அட்ரஸோட ஸ்டூடெண்ட் ஐடியும் எடுத்துக்கும். அடுத்தது வந்து இங்க எஸ் டாட்னு போட்டிருக்க இது மூணும் ஸ்டூடெண்ட்ல இருந்து எடுத்துட்டு வரும். நேம், ஃபோன் நம்பர், டேட் ஆஃப் பர்த். அண்ட் எஸ்ஏல இருக்கிறதுனா இது ஸ்டூடெண்ட் அட்ரஸ்ல இருந்து ஸ்ட்ரீட், சிட்டி, ஸ்டேட் எல்லாம் எடுத்துட்டு வரும். இங்க நம்ம என்ன கொடுக்குறோம்னு பாருங்க. லெஃப்ட் ஜாயினுக்கு முன்னாடி நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஸ்டூடெண்ட் எஸ்ன்னு கொடுத்துருக்கோம். அப்ப இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கிறத தான் அது கன்சிடர் பண்ணும் லெஃப்ட் ஜாயினை பொறுத்த வரைக்கும். இதுக்கு அப்புறம் கொடுத்ததை வந்து ஜஸ்ட் அந்த ஐடியை கம்பேர் பண்றதுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணிக்குமே தவிர அதுல இருந்து எந்த காலம்ஸையும் நமக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்காது. ஓகேங்களா, இப்போ இதை நம்ம ரன் பண்ணும்போது இங்க பாருங்க. அப்ப வந்து அதெல்லாம் என்ன பண்ணிக்கிச்சு, அது நல்லுன்னு அப்ளை பண்ணிக்கிச்சு. ஓகேங்களா, அதாவது அது கொண்டு வருது, ஆனா அதுக்கு என்னன்னு போட்டுருச்சு, நல்லுன்னு அப்ளை பண்ணிருச்சு. இந்த கண்டிஷன் ஓகே ஆகிறதுக்கு மட்டும் ஃபுல்லா எல்லா என்ட்ரிஸையும் போட்டுருச்சு. ஓகேங்களா, இப்ப இது 1, 3 எல்லாம் வந்து எல்லா கண்டிஷன் ஓகே ஆகுறதுல அப்ப அதுக்கு எல்லா வேல்யூஸையும் அப்ளை பண்ணிடுச்சு பாருங்க. ஆனா மிச்சம் இருக்கிற எல்லாத்துக்கும் என்னன்னு போட்டுருச்சு, அது நல்லுன்னு போட்டுருச்சு. இங்க நம்ம லெஃப்ட் ஜாயின் கொடுக்கும் போதும் சரி, நம்ம எது கொடுத்தாலும் நம்ம வந்து இந்த இடத்துல கரெக்டா கொடுக்கணும். நமக்கு ஸ்டூடெண்ட் வேணுமா, ஸ்டூடெண்ட் அட்ரஸ் வேணுமா, இதுல நம்ம கிளாரிட்டியா நம்ம கொடுக்கணும். இதை மாத்தி கொடுத்துட்டோம்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்ப நான் வந்து இதை வந்து அப்படியே ரிவர்ஸ்ல வந்து இங்க ஸ்டூடெண்ட் அட்ரஸையும் கீழே ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா இப்ப இதுக்கு நமக்கு எப்படி வருது பாருங்க. இந்த இடத்துல வந்து 4th ரெக்கார்ட் மட்டும் தானே இப்ப இல்லாம இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டேபிள்ல. அப்ப அதுக்கு மட்டும் நமக்கு நல் போட்டிருக்கு பாருங்க. அப்ப நமக்கு எது வேணுங்கிறதுல கிளாரிட்டியா நம்ம வந்து கரெக்டா கொடுக்கணும். ஓகேங்களா, ஐ ஹோப் இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்தது வந்து நம்ம ரைட் ஜாயின்லாம் நம்மளோட அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.